அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 27/7/2025 அருமையான விசு வாபசு வருடம். ஆடி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலையில் போய் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. 4 to 6 ராகு காலம். இந்த ராகு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலபைரவருக்கு வெண்பூசணியில் தீபம் போட்டிங்க அப்படின்னா அங்கே எண்ணெய் சிந்தாமல் போடுங்க. அதாவது நம்ம கோவிலில் செய்கிற தவறுகளுக்கு தான் கோவிலில் ஒரு சில விஷயங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வெண்பூசணியில் தீபம் போட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 48 நிமிஷம் எரியிற வரைக்கும் அங்கேயோ உட்கார்ந்துருந்துட்டு 48 நிமிஷம் கழித்து அந்த வெண்பூசணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெளியில் போட்டுடணும். நீங்களே கொண்டாந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இதை எடுக்கிறதுக்கு கோயிலில் எதுவும் ஆள்லாம் வச்சுருக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட்டில் அதுக்கெல்லாம் பணம் இல்லையாமல், அதனால் நீங்களே டிஸ்போஸ் பண்ணிடுறது பெட்டர். அதே போல் பிஸ்னஸ் நல்லா வரும்னு நினைக்கிறவங்க தேங்காயில் இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த 3 கண் இருக்கும் இல்லையா, அடிமூடி, அந்த மூடியில் தீபம் போடுங்க. 48 நிமிஷம் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் எடுத்து வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அதான் விஷயம். அதெல்லாம் கருவி தான். அதே போல் பத்ரகாளி அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு மிகச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம், ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாமே இது வேறு லெவலில் வேலை செய்யும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம். அதே போல் வேதிபாதம் மரியாணம் சேர்ந்து வரக்கூடிய நாள். அன்னதானம் செய்தே தீர வேண்டும். அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். கட்டாயம் அன்னதானம் செய்யுங்கள் தண்ணீர் பாட்டிலுடன். வாஸ்து நாள், தேசிய பெற்றோர் தினம். அதிகாலை 12:36 வரைக்கும் தொகுதியை திதி, அதன் பின்பு திருதியை திதி. மாலை 6:54 வரைக்கும் மகம், அதன் பின்பு பூரம். காலை 6:09 வரைக்கும் வேதிபாதம் இருக்கிறது. வேதிபாதம் நாமயத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் சதயம், யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பூரம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வரியான் நாமயோகம். வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதிகாலை 12:36 வரைக்கும் கௌலவ கரணம் சனி. அதன் பின்பு பிற்பகல் 12:40 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய பிறந்த தினம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். உண்மையிலேயே இந்தியாவுக்கு 1000 ஜனாதிபதிகள் வந்து விடலாம், அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் வரவே முடியாது. நீங்கள் திறமையெல்லாம் வந்து அந்தந்த போஸ்டிங்க்கு போனால் நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆயிடுவேன்லாம் கிடையாது. பதவியெல்லாம் தேடி வரணும். அந்த மாதிரி அப்துல் கலாமுக்கு தேடி வந்தது. இந்தியாவுக்கு ஒரு முத்து, பவளம், வைரம், வைடூரியம். அவர் வந்து என்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஜனாதிபதி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் வந்து ஜனாதிபதி இருக்கிறாரா இல்லையா, எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்துல் கலாமுக்கு அப்புறமேல கூட 2-3 ஜனாதிபதி வந்துட்டாங்க. ஆனால் அவர்களாம் நினைவில் நிற்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்தியர்கள் மனதிலிருந்து மறையவே மாட்டார். அதுக்கு அப்துல் கலாம் ஐயாவுக்கு முன்பாக இந்தியாவுக்கு நிறைய ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு ஜனாதிபதி இருக்கத்தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம டக்குன்னு சொன்னால் ஞாபகம் வர மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கும் APJ அப்படின்னு எங்கேயாவது சொன்னால் அந்த உருவம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதில்லை. இதில் வந்து ராக்கெட் டிரைவர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், அமேசான் பிரைமில் இருக்குது. அந்த படத்தில் வந்து அப்துல் கலாம் திரும்பி வந்தால் ஒரு சிம்பிள் ஸ்டோரி. அதாவது பெரிய அளவுக்கு ஜனாதிபதியெல்லாம் யோசிக்காமல் அப்துல் கலாம் திரும்பி வந்தால் இங்கே என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பார், என்ன செய்யணும்னு நினச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து வயசு பையனாக திரும்பி வர்றார். அந்த மாதிரி ஒரு கதை. நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது என்னடா இது ராக்கெட் டிரைவர்னு பேர் வச்சுருக்காங்க, இது ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது, இது என்ன அப்துல் கலாமோட இளமை காலம்ன்றாங்க. படம் பாதி வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் அந்த டைரக்டர் அந்த ஒட்டுமொத்த படத்துக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அமேசான் பிரைமில் அந்த படம் இருக்குது, போய் பாருங்கள். ராக்கெட் டிரைவர் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அப்துல் கலாம் ஐயாவை நினைவுபடுத்துங்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய விஷன், அவருடைய எதிர்கால திட்டங்களை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். புதன், சுக்கிரன், குரு மிதுனத்தில், சூரியன் மட்டும் கடகத்தில், சந்திரன், செவ்வாய், கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். கிரக சேர்க்கைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா புதன், சுக்கிரன், குரு 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. சூரியன் மட்டும் கடகத்தில் தனியாக இருக்கார். அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க. செவ்வாய், கேது, கூடவே சந்திரன். செவ்வாய் கேதுவே ரொம்ப பயங்கரமானது. அதில் கூட சந்திரன் கேது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த கிரக இணைவுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அதே போல் கும்பத்தில் ராகு இருக்கிறது நல்ல விஷயம். ஆக 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம்.
அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான்காம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஏழாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஏழாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம், இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். மூன்றாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.